கேன்சர்ங்கிறது என்னைக்குமே ஒன் டேலயோ ஒன் வீக்லயோ உங்களுக்கு வரப்போறது இல்லை. அது வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்னிங் சைன்ஸ் உங்க பாடியில கண்டிப்பா கொடுக்கும். ஸோ லெட்ஸ் டிகோட் கேன்சர். ஃபர்ஸ்ட் சைன் எப்படியும் உங்களுக்கு சடன் வெயிட் லாஸ் ஆர் லாஸ் ஆஃப் அப்பிடைட், அதாவது ஒரு 6 months டியூரேஷன்ல உங்களோட பாடி வெயிட்ல ஒரு 10% லாஸ் சடனா வருது அப்படின்னா அதை எவாலுவேட் பண்ணணும். அதை தவிர்க்காதீங்க. ஆர் சடனா வந்துட்டு உங்களுக்கு சுத்தமா பசியே இல்லை ஒரு பீரியட் ஆஃப் ஒரு 3 months அப்படின்னா அதை எவாலுவேட் பண்ணணும். செகண்ட் திங், உங்களுக்கு பாடியில் ஏதோ ஒரு லம்ப், அதாவது ஒரு கட்டி ஏதோ ஒரு பாடி பார்ட்டில் பிரஸ்ட்லேயோ இல்லை வேற உறுப்புலையோ ஏதோ ஒரு கட்டி இருந்ததுன்னா இல்லை புண்ணு இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். தேர்ட் திங், உங்களோட பாடி ஆரிஃபைசஸ், நேச்சுரல் ஆரிஃபைசஸ், அதாவது யூரின் போற பாதையிலயோ இல்ல மோஷன் போற பாதையிலோ இல்ல வாயு தோரத்து வழியாவோ ஏதோ சடன் ப்ளீடிங் ஆர் சடனா வந்துட்டு ஏதாவது டிஸ்சார்ஜ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் வீக் ஆர் 10 days வருது அப்படின்னா அதை எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். ஃபோர்த் ஒன் வந்துட்டு கிரானிக்கா உங்களுக்கு காஃப் ஆர் எனி செஸ்ட் பெயின் மோர் தென் 3 weeks உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை எவாலுவேட் பண்ணி என்னன்றதை பார்க்கணும். அண்ட் ஃபைனலா உங்க பாடியில ஃபிஃப்த்தா இருக்கிறது எனி கிரானிக் சிம்டம் ரிலேட்டட் டு எனி ஆர்கன், செஸ்ட் சம்பந்தப்பட்டோ அப்டமன் சம்பந்தப்பட்டோ ரொம்ப நாளா வந்துட்டு சரியா வந்துட்டு சாப்பிட முடியாம இருக்கிறது, அகைன் ரீகர்ஜிடேஷன் அதிகமா வந்துட்டு ஏப்பம் வந்துட்டே இருக்கு, இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே ஃபுல் ஆகுது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கிரானிக் சிம்டம்ஸ் ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் 2 to 3 months இருக்குன்னா அதையும் எவாலுவேட் பண்ணி நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஃபைனலா இந்த மாதிரி கேன்சர் ரிலேட்டட் ஜென்யூன் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. லெட்ஸ் டிகோட் கேன்சர்.